அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரிவிஷன் 4. இது லெசன் 4 ரிவிஷன். சரியா, லெசன் 4 இருக்குது. லெசன் 4 அசைன்மெண்ட்டும் இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இதோட ரிவிஷன் தான் நாங்கள் இப்போ பண்ண போகிறோம். அப்படின்டா இதை கொஞ்சம் ஹை லெவலில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆன்சரையும் பண்ண போகிறோம். லெசன் 4 பார்க்காதவங்க எலிமெண்ட்டாக பாருங்கள், பார்க்காட்டியும் பிரச்சனை இல்லை. இல்லைனா கொஞ்சம் குயிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த லெசன் 4 சரியான சிம்பிள். லைட் வர்சஸ் ஹெவி என்ற கன்செப்ட் வந்து அரபிக் கிராமரில் நான் கிராமருக்கு அரபில் சொல்கிறேன் வந்து நகு என்று சொல்லி நான் படிக்கிற பேசிக் நகு தானே. ஒரு சின்ன கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் என்னென்னு சொன்னால் லைட் வர்சஸ் ஹெவி. இதை வந்து எங்கள் டிரான்ஸ்லேஷன் வருது கனமானவை கனமில்லாதவை. சரியா, நான் வந்து லெசன் 4 படிக்குள்ள பாரமானது பாரம் இல்லாதது என்று படித்து கொடுத்தேன். இப்போ எங்களுக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ஈக்கிற சுட்டியும் கனமானது கனம் இல்லாதது. ஓகேயா, அதை மாதிரியே நான் படித்து கொடுக்குறேன். ஒரு வார்த்தை அரபில் சில வார்த்தைகள் கனமாயிக்கும், சில வார்த்தைகள் கனம் இல்லாமல் இருக்கும். இது ஆக முக்கியமான கான்செப்ட். சின்ன கான்செப்ட் தான், ஆனால் ஆக முக்கியமான கான்செப்ட். ஏன்னா வந்து நாங்கள் முன்னுக்கு சில விஷயங்கள் படிப்போம், முதாஃப் இலை மாதிரி விஷயங்கள் படிப்போம். அந்த டைமுக்கு இது கட்டாயமாக தேவை, இந்த கான்செப்ட் கட்டாயமாக தேவை. ஸோ இதை ஒரு சின்ன விஷயம் தான் நான் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, என்னது இது கனமானது கனம் இல்லாதது என்றா என்ன? ஓகே, நாங்கள் முஸ்லீம் சார்ட் படித்தோம் தானே. முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் முஸ்லிமானி முஸ்லிமைனி முஸ்லிமைனி முஸ்லிமூன முஸ்லிமீன முஸ்லிமீன. இது வந்து முஸ்லீம் ஆன் சார்ட். ஓகேயா, அதுக்கப்புறம் முஸ்லீம் பெண் சார்ட் படித்தோம். முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின் முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி முஸ்லிமத்தைனி முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தின் முஸ்லிமாத்தின். இது முஸ்லீம் பெண் சார்ட். இதை நீங்கள் 7 மணி மட்டும் மனப்பாடம் பண்ண பாருங்க. அப்போ தான் எங்களுக்கு இதை வச்சு தான் எங்களுக்கு நாங்கள் ரஃபான சப்ஜார் கண்டுபிடிச்சோம். முன்னுக்கு எங்களுக்கு இதை சார்ட் 2 தேவைப்படும். இப்போ நாங்கள் இதை சார்ட் 2 யூஸ் பண்ணுவோம் கனம் ஆனதும் கனம் இல்லாததையும் கண்டுபிடிக்க. ஓகே, எப்படி? இதை நான் சொன்ன சார்ட்டுக்கு இதே முஸ்லீம் சார்ட்டும் முஸ்லீம் ஆண் சார்ட்டும் முஸ்லீம் பெண் சார்ட்டும் இதில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் கனமானது, அத்தனை வார்த்தைகளும் கனமானது. அப்படி என்று சொன்னால் எக்ஸாம்பிள், முஸ்லீம் சார்ட்டில் முதலாவது வார்த்தை தான் முஸ்லிமுன் என்ற வார்த்தை. முஸ்லிமுன் என்ற வார்த்தை கனமான வார்த்தை உண்டு. அரபில் கனமான வார்த்தை உண்டு. ஹெவி வேர்ட் இங்கிலீஷில் நாங்கள் சொல்லுவோம். கனம் அரபில் ஹெவி வேர்ட். அரபில் வந்து இந்த இது வந்து கனமான வார்த்தை வந்து முஸ்லிமுன். ஓகே, இப்போ முஸ்லிமுன் என்ற வார்த்தையை எப்படி கனம் இல்லாதது ஆக்குறது? சரியா, கனம் இல்லாதது லைட் ஆக்குறது எப்படி? ஹெவியை லைட் ஆக்குறது எப்படி? கனமாக ஆகிக்கிற வார்த்தையை கனம் இல்லாதது ஆக்குறது எப்படி? சரியான சிம்பிள். முஸ்லிமுன்ல அதை நூனை அங்கிட்டு ஆக்குறேன், அதை நூனை அங்கிட்டு ஆக்குறேன். அப்போ முஸ்லிமுன்ல நூனை அங்கிட்டு ஆகினா உன் தானே. முஸ்லிமுன்ல கனம் இல்லாமல் ஆக்குறது முஸ்லிமு. அப்போ அது கனம் இல்லாமல் போய்த்துடு. முஸ்லிமுன் என்றா கனம், முஸ்லிமு என்றா கனம் இல்லாத வார்த்தை. முஸ்லிமுன் என்றா கனமான வார்த்தை, முஸ்லிமு என்றா கனமில்லாத வார்த்தை. அப்போ அடுத்தது லேசி முஸ்லிமன். முஸ்லிமன் என்றா கனமான வார்த்தை, நூனா அங்கிட்டாக்கினா முஸ்லிம என்றா கனம் இல்லாத வார்த்தை. இப்போ இது குர்ஆனில் எங்களுக்கு இது சரியான மட்டும் இம்பார்ட்டன்ட் விஷயம் எங்களுக்கு தேவைப்படும். இப்போ எக்ஸாம்பிள் அல்ஹம்து லில்லாஹி ரப்பில். ஓகே, ரப்பி என்ற வார்த்தை. இப்போ ரப்பின் என்றா கனம், ரப்பி என்றா கனம் இல்லை சுரஃபாத்தியால். அது மாதிரி முஸ்லிமின் என்றா கனம், முஸ்லிமி என்றா கனம் இல்லை. ஓகேயா, இப்போ நாங்கள் யோசிக்க மாட்டேன் குர்ஆனில் ஏன் கனமான வார்த்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிக்கிறான், ஏன் கனம் இல்லாத வார்த்தை பாவிக்கிறான். அதை வச்சு எங்களுக்கு அர்த்தங்களை கண்டுபிடிக்க இயலும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, இது முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின், அது கிளியர் என்ன நினைக்கிறேன். அப்புறம் நாங்கள் போவோம் முஸ்லிமானி முஸ்லிமைனி நாங்கள் படித்தோம். முஸ்லிமானியில் கனம் இல்லாமல் ஆக்குறதுக்கும் அதே கான்செப்ட் தான், நூனை அங்கிட்ட ஆக்கணும். அப்போ முஸ்லிமானியில் கனம் இல்லாமல் ஆக்குறதுக்கு முஸ்லிமா என்றால் கனம் இல்லை. முஸ்லிமானி என்றது கனமான வார்த்தை, முஸ்லிமா என்றது கனம் இல்லாத வார்த்தை. ஓகேயா, அப்புறம் முஸ்லிமைனி என்ற போகல, முஸ்லிமைனி என்றது கனமான வார்த்தை, முஸ்லிமை என்றால் கனமில்லாத வார்த்தை. அதுலேயும் அது நூனை தான் அங்கிட்டாகுது. கடைசியாக வாரது முஸ்லிமூன முஸ்லிமீன. அப்போ முஸ்லிமூன ஊன என்ற வார்த்தையில் நூன் அங்கிட்டாகினா முஸ்லிமு. அப்போ முஸ்லிமூன என்றது கனமான வார்த்தை, முஸ்லிமு என்றது கனமில்லாத வார்த்தை. முஸ்லிமீனேலேயும் நூன் அங்கிட்டாகணும். முஸ்லிமீனே என்றது கனமான வார்த்தை, முஸ்லிமீ என்றது கனமில்லாத வார்த்தை. ஸோ சிம்பிள் கான்செப்ட். நூன் அங்கிட்டாக இது தமிழ்லேயும் தெளிவாக போட்டிக்குது, நூனை இல்லாமல் ஆக்கணும். இதே தான் முஸ்லீம் பெண் சார்ட்டுக்கும் முஸ்லிமத்துன் முஸ்லிமத்தன் முஸ்லிமத்தின். அப்போ அது எல்லாமே கனம். முஸ்லிமத்து முஸ்லிமத்த முஸ்லிமத்தி கனம் இல்லை.
முஸ்லிமத்தானி முஸ்லிமத்தைனி கணம், முஸ்லிமத்தை கணம் இல்லை. அதுக்கப்புறம் முஸ்லிமாத்தின் அதில் முஸ்லிமாத்துன்ல நூன் இல்லாமல் முஸ்லிமா முஸ்லிமாத்துன் முஸ்லிமாத்தின் தானே. அப்போ முஸ்லிமாத்தின் கணம், முஸ்லிமாத்தி கணம் இல்லை. இதே சார்ட் ஈனேம் போடப்பட்டிக்குது ஆண்பால் பெண்பால் என்று. ஸோ ஈன போட்டிக்கிறது வந்து கணம் இல்லாத சார்ட். நாங்கள் ஆல்ரெடி கனமான சார்ட் ஆல்ரெடி படிச்சிட்டோம். அதை சுற்றி இந்த கனம் இல்லாத சார்ட் தான் இன்னும் போட்டிக்குது, ஃபுல் சார்ட்டும் போட்டிக்குது. ஸோ இதை எண்டிங் வார கடைசியில் வர சவுண்டை வச்சு எங்களுக்கு கண்டுபிடிக்கலும் ஒரு வார்த்தை கனமாக இல்லையாண்டு. ஓகே, இதுதான் தியரி பார்ட் சரியான சிம்பிள். நூனை இல்லாமல் ஆக்கி கனம் இல்லாமல் ஆக்குறது அண்ட் அது வெரி கிளியர், சரியான சிம்பிள். இப்போ நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுவோம், அசைன்மெண்ட்டை பண்ணுவோம். இது அசைன்மெண்ட்டில் ஆன்சர் ஒன்றுண்டா பார்ப்போம். நாங்கள் இப்போ அர்த்தத்தையும் போட்டிக்கிறோம். அப்போ இன்ஷா அல்லா குர்ஆன் வாசிக்கூட அர்த்தத்தும் கொஞ்சம் லைட்டாக விளங்க வார சுற்றி இன்ஷா அல்லா. நான் ரைட் சைடு கோர்னர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறேன். முதலாவது வார்த்தை கலிமாத்தி. ஸோ கலிமாத்தி என்றா இதை நாங்கள் முதல்ல நார்மலாக எல்லா வார்த்தையும் அரபில் வந்து கனமாக தான் இருக்கும். கனம் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அதை குர்ஆனை நாங்கள் படிக்கிறதா அதை நாங்கள் படிக்கணும். ஓகே, இப்போ நான் சொன்ன அல்ஹம்துலில்லாஹி ரப்பி, அப்போ ரப்பின் தான் சரியாக நம்மளை வரணும். ரப்பி என்று வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதை காரணத்தை நாங்கள் கண்டுபிடிக்கணும். அதை நாங்கள் கிராமரை படிப்போம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் சொன்னேன், கனமானது கனம் இல்லாதது என்று ரெண்டு இருக்குது. இன்னொன்று இருக்குது, அதுதான் பொருத்தமற்றவை அப்படின்னு சொன்னால் இங்கிலீஷில் இர்ரிலவன், ஹெவி லைட் இர்ரிலவன், பொருத்தமற்றவை. அப்படின்னா இதுக்கு கனம் இல்லை என்றதுக்கு இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அது என்ன வார்த்தை? அது தான் நாங்கள் முஸ்லிமுன் என்றா கனம், முஸ்லிமு என்றா கனம் இல்லை. ஆனால் அல் முஸ்லிமு அல் வஞ்ச் என்று சொன்னால் முதலாவது அல் வந்தெண்டா அல்லுக்கு தன்மீன் இஷ்டம் இல்லை. ஸோ அல் முஸ்லிம் முன் என்று சொல்லலாம், அல் முஸ்லிமு என்று தான் சொல்லணும். நாங்கள் அல்ஹம்துன் என்று சொல்கிறோம் இல்லையா, அல்ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸோ அதுக்கு தன்மீன் இஷ்டம் இல்லை. ஆனால் அல்ஹம்து கனம் இல்லைன்னு கேட்டால் அது கனமோ கனம் இல்லையோ இல்லை, அதுக்கு நாங்கள் பொருத்தமட்டவேன்னு தான் சொல்லணும். அப்படி என்றால் இர்ரிலவன். இது கனம் இல்லைன்றது சம்பந்தம் இல்லை, பொருத்தம் இல்லை. அதுக்கு கனம் இல்லைன்னு சொல்கிறது பொருத்தமற்றவை. ஸோ அல்ஹம்து என்ன போகலை, அது வந்து பொருத்தமற்றவை. அப்படின்னா அது கனமோ கனம் இல்லைன்னு சொல்லலாம். சரியா? ஆயினா ஏண்டா அல் வந்து கிரசுட்டி அல் வந்தால் அல் முஸ்லிமு அல் முஸ்லிமி அல் முஸ்லி அப்படி தான் வரும். அல் முஸ்லிமுன் அல் முஸ்லிமன் அல் முஸ்லிமின் என்று வராது. ஓகேயா? ஸோ இதே தலையில் வச்சுக்கோங்க. இதுவும் தேவை இது அசைன்மெண்ட்டு செய்கிறதுக்கு. ஓகே, முதலாவது கலிமாத்தி. அதோட அர்த்தம் வந்து வார்த்தைகள். ஓகே, இதில் அர்த்தத்தை இப்போ நாங்கள் கிராமரை தானே படிக்கிறோம். கலிமாத்தின் என்றா பாரம், கலிமாத்தி என்றா பாரம் இல்லை. சரியா? கலிமாத்தி என்றா அப்போ கணம், கலிமாத்தின் என்றா கணம், கலிமாத்தி தீ என்றா கணம் இல்லை, தின் என்றா கணம், தீ என்றா கணம் இல்லை. ஸோ முதலாவது ஆன்சர் அது கணம் இல்லாத வார்த்தை. ரெண்டாவது வந்து கவுலன். அதோட அர்த்தமே வார்த்தை என்றது வார்த்தை. கவுலன் என்றா அது வந்து அது நூன் சவுண்ட் வருது, கவுலன். ஸோ அது வந்து கனமான வார்த்தை. அப்போ அதில் கனம் இல்லாதது கவுல, அந்த நூன் இல்லாமல் ஆகினா கனம் இல்லாமல் மாறுது. மூணாவது வார்த்தை ஜஹன்னம. சரியா? ஜஹன்னம அதுவும் கனம் இல்லாத வார்த்தை. ஏண்டா ஜஹன்னமன் என்று வரல, ஜஹன்னம என்று தான் வருது. நான் பிறகு படிப்போம் ஃப்ளெக்சிபிலிட்டியில். ஜஹன்னமன் என்ற ஒரு வார்த்தை அரபில் இல்லை. ஜஹன்னம வந்து அது பார்ட்லி ஃப்ளெக்சிபிள், அது பிறகு படிப்போம். ஆனால் ஜஹன்னம வந்து நாங்கள் இப்போது கனம் இல்லை, அதை நினைவு வச்சுக்கோங்க. ஏண்டா ஜஹன்னமன் என்று வந்து இல்லை எப்படி? சரி. ஸோ அப்புறம் அடுத்து ஜஹன்னம் என்றா நரகம் தெரியும் தானே. அடுத்தது வந்து ஹதீசுன் என்றா அப்போ அது வந்து கனமான வார்த்தை. ஏன்னா ஹதீசுன் என்று வந்து இல்லை, ஹதீசு என்று தான் வந்தீங்க. அப்போ அது கனம் இல்லை. அதோட அர்த்தம் வந்து பேச்சு. நான் ஹதீஸ் என்று சொல்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அவங்க சொன்ன வார்த்தைகள் பேச்சுக்கு. திரா ஐ. இப்போ திரா ஐ என்ற போக்கில் இதில் நாங்கள் பார்க்கணும். ஓகே, இது கனமாக இல்லைன்னு பார்க்கும்போது இதில் சரியான வார்த்தை என்னென்னு கண்டுபிடிக்கணும். எங்களோட முஸ்லீம் சார்ட்டில் முஸ்லிமுன் முஸ்லிமன் முஸ்லிமின் முஸ்லிமானி முஸ்லிமைனி
அப்போ இதை பாருங்க முஸ்லிமானி முஸ்லிமெய்னி, அப்போ ஜிரா முஸ்லிமெய் ஐ ஜிரா ஐ, அப்போ ஜிரா ஆனி ஜிரா ஐனி ஜிரா ஐனி. ஸோ அதில் தான் அப்போ வந்து இது முஸ்லிமானி முஸ்லிமெய்னியில் நூனாகிட்டாங்கன்னா முஸ்லிமெய், அதை ஐ சவுண்ட் தான் வந்து இன்னும் ஜிரா ஐயில் வருது. அப்போ வந்து இது வந்து ஜிரா ஐ வந்து கணம் இல்லை, ஜிரா ஐனி என்று வந்தால் அது கணமாயிக்கும். ஓகேயா? இது அர்த்தம் வந்து இரு முன்னன்கால்கள், அதை நான் நினைக்கிறேன் அது நாய்க்கு இது 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 சூரா கவுஃபில் வருது நான் நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள் எடுத்து கூறுவான்ல, அது அதில் அதை காலை இப்படி குகை முன்னுக்கு இப்படி விரிச்சு கொண்டு இருந்துட்டு அல்ல சுபானத்தாலா ஏண்டா இந்த ஒரு அனிமல் உண்டு, அது ஒரு நாய், குகைவாசிகளோட ஒரு நாய் உண்டு போச்சு தானே, அது வந்து அது யார் சரி வந்தாண்டா அது அது கால் தான் விளங்கும், அது ஜிராய் அது முன்னுக்கு போஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது நாய்க்குமே அது வந்து பார்க்கல ஒரு பயங்கரமான அனிமல்ட மாதிரி இருக்கும். ஸோ அதை கண்டு மனுஷர் விரந்து ஓடுவாங்க இந்த கருத்துப்படையில். இந்த சூரா கவுஃபில் இதை வார்த்தை யூஸ் பண்ணப்படுது. இன்ஷால்லா டைம் ஒன்று தான் பாருங்கள், ஃப்ரைடேக்கு ஒதுரும் தானே, அது அர்த்தத்தோடு ஒதுக்கு இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் ஒது போகலை. அப்போ எல்லாம் அல்ல சுவனத்தில் எப்படி குகைவாசிகளை பாதுகாத்தான், எப்படி அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் அது குகைக்குள்ளே நடந்துச்சு என்று சொல்கிறது அதை சூறால் பேசப்படுது. அடுத்தது வந்து ஐனன். அப்போ ஐனன் என்றால் அது கனமாயிக்குது, ஐன என்ற கணம் இல்லை, ஐனன் என்ற கணம். ஏன்னா ஊற்று என்ற அர்த்தம் இது ஐநானி ஐநைனி ஐநைந்தி கண்கள், இரு கண்கள், அது அர்த்தமும் வருது. ஸோ இது ரெண்டு அர்த்தமும் இதுக்கு இது ஐன என்ற ரூட் லெட்டர்ஸில் வருது. அது ரெண்டு அர்த்தமும் எங்களுக்கு எடுக்கலும் குர்ஆனில் ரெண்டுக்கும் யூஸ் பண்ணப்படுது. ஆனால் ஐனன் என்று வரப்போக்கில் என்னோட மௌலியோடு நான் டிஸ்கஸ் பண்ணேன், மிச்சமே வந்து ஊற்றுக்கும் ஐநுன் என்று வரப்போக்கில் கண்ணுக்கும் அண்ட் அதை எடுத்த பொறுத்து நாங்கள் அதில் அர்த்தத்தை எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இந்த சொர்க்கத்தை பற்றி வார ஆயத்துக்களில் ஐனன் என்ற வார்த்தையும் வருது, ஊற்று என்ற அடிப்படையில், கண் என்ற அடிப்படையும் ரெண்டும் மீகுது இன்ஷா அல்லாஹ். அர்த்தத்தை விட எங்களோட மெயின் இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னும் கிராமரை கண்டுபிடிக்கிறது தான். நாங்கள் குர்ஆனை டிஸ்கஸ் பண்ணக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக அதை சூறாக்களை டிஸ்கஸ் பண்ணக்குள்ள இது ஒவ்வொன்று அர்த்தத்தை நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். ஆனால் எங்களோட நோக்கம் வந்து இந்த கிராமரை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அர்த்தம் வந்து ஒரு ஒனது ஐசிங் ஆன் த கேக், அவ்வளோதான். சரியா? அர்த்தத்தை விட இன்னும் கிராமர் தான் ஆக முக்கியம் நாங்கள் இன்னும் டிஸ்கஸ் பண்ணுறது. அப்போ தான் எங்களுக்கு அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணக்குள்ள ஈஸியாக இருக்கும். அப்புறம் அல்பனூன என்றா முஸ்லிமூன மாதிரி வருது. அப்போ அது வந்து பாரம், முஸ்லிமூ என்ற பாரம் இல்லை, அப்போ அல்பனு என்ற பாரம் இல்லை, அல்பனூன என்ற பாரம். இன மகள்கள் என்ற அர்த்தம் வருது. சாரி, அல்பனூன் என்றது பாருங்கள் எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. அல்பனூன்னு சொல்லிட்டு அள்ளிக்கிற சுட்டியும், இதை வந்து நாங்கள் என்ன செய்யலைண்டா பாரம் இல்லை, அப்படி இல்லாட்டி கனம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன் தெரியுமா? அல் வந்திக்கிற சுட்டியும் அது சுட்டியும் இதை நாங்கள் என்ன சொல்லணுமென்றா இதை வந்து சம்மதம் இல்லை, அப்படி இல்லாட்டி பொருத்தமற்றது. பாரமோ கனமோ கனம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இதுக்கு பொருத்தம் இல்லை. நான் சொல்கிறதுக்கு கனம் இல்லைன்னு பாவிக்கிறேன், சிலதுக்கு பாரம் இல்லைன்னு பாவிக்கிறேன். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். அண்ட் நான் இனிஷியல் லெசனில் அப்படி தான் படித்து கொடுத்து நான் இது அதே வார்த்தை வருது, ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஐடியா சிம்பிள், அதை கன்செப்ட் விளங்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து முக்தலிஃபூன, இந்த இஹ்திலாஃப் என்ற அர்த்தம். ஹிலாஃபா அது டிஸ்அக்ரிமெண்ட் என்று சொல்லுவோம். இதை உடம்படாதவர்கள், கருத்து வேட்பாடு என்ற அர்த்தம் வருது. ஓகே, அது அர்த்தம். முக்தலிஃபூனோட இந்த கிராமர் வந்து இது வந்து பாரமாகிக்குது. ஏன்னா ஊன் என்ற முஸ்லிமூன என்றது. அப்போ முக்தலிஃபூனை எப்படி கனம் இல்லாமல் ஆகிறது, பாரம் இல்லாமல் ஆகிறது? முக்தலிஃபூ அது நூனாங்கிட்டாக்கி அதை கனம் இல்லாமல் ஆக்கியலும். அடுத்த வார்த்தை வந்து அன் நஷீதாத்தி. சரியா? அன் நஷீதாத்தி. இதில் வந்து நாங்கள் பார்த்தோம்னா முஸ்லிமாத்தி என்ற கருத்தில் தானே வருது. அப்போ முஸ்லிமாத்தின் என்ற பாரம், சாரி, அல் நஷீதாத்தி என்ற போகல இன்னும் அள்ளிக்கிற சுட்டியும் இது கனம் இல்லைன்னு சொல்ல தேவையில்லை. ஏண்டா வந்து இது வந்து பொருத்தம் இல்லை, இது அதுக்கும் கனமோ இல்லைன்னு சொல்ல தேவையில்லை. அல் வந்த சுட்டியும் கனம் இல்லைன்னு சொல்ல தேவையில்லை. ஓகேயா? இது அர்த்தம் வந்து இன்னும் செயல்பாட்டாளர்கள் என்று வந்திக்குது, ஒரு விஷயத்தை சரியாக செய்கிறேன்னு வந்திக்குது. இதில் குர்ஆனில் 1 நாஜியாத் சூறாவில் இதே ரூட் லெட்டர்ஸ்
ஒன் நாஷிதாத்தி நஷ்டந்து டிஸ்கஸ் பண்ணப்படுது. அதை நாங்கள் தஃப்சீர் செய்யக்குள்ளே பார்ப்போம். அதுக்கு கிட்டத்தட்ட அது நாசியாத் சூரத்தில் அது ஃபர்ஸ்ட் 5 ஆயது கிட்டத்தட்ட 39க்கு மேலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தஃப்சீர்கள் எழுதிக்கிறாங்க. அது என்ன அர்த்தம் என்று. ஸோ அதை சுற்றி அது கொஞ்சம் டீப் டிஸ்கஷன். இப்போக்கு இதை லைட் அர்த்தத்தை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து சுலுசா என்றது 3ல் 1. சுலுசா என்ற அர்த்தம் சுலுசானி அந்த அமைப்பில் பார்த்தா இது வந்து பாரம் இல்லாதது. சரியா? முஸ்லிமானி முஸ்லிமா அந்த கேட்டகரிக்கு வருது. கணம் கணம் இல்லாதது. அடுத்தது வந்து கமீசுன் எங்களோட சட்டை ஷர்ட் என்ற அர்த்தம். கமீசுன் சட்டை. இது சூரா யூசுஃபில் எத்தனையோ தடவை வருது. இது பெரிய சம்பவம். எப்படி சரி கமீசுன் உன் சவுண்ட் வர சுட்டி முஸ்லிமுன் அது வந்து கனமாகிக்குது. ரசூலா எங்களுக்கு எல்லாம் தெரியும். ரசூலுன் ரசூலன் ரசூலின். அப்போ ரசூலன் பாரம், ரசூல பாரம் இல்லை, தூதர். சரியா? ஸோ அது கனம் இல்லை. ரசூலன் என்றா கனம், ரசூல என்றா கனம் இல்லை. அசாத்தீரு குர்ஆன்ல நீங்கள் அசாத்தீருல் அவ்வலீன். அசாத்தீருல் என்றா இது வந்து ஒரு என்னமோ ஒரு அந்த ஒரிஜினில் தான் வந்து ஸ்டோரி என்ற அர்த்தம் வந்து இது. ஸோ அசாத்தீருல் என்றா கதைகள், கட்டுக்கதைகள் என்று போட்டிக்கிறாங்க. இது பாருங்கள், இது கனமாக கனம் இல்லை. அப்போ அசாத்தீருன் என்றா கனம், அசாத்தீரு என்றா கனம் இல்லை. லகுவன் சும்மா பேச்சு, வீண் பேச்சு. ஸோ இது வந்து லகுவன் அந்த சவுண்ட் வர சுட்டி அது வந்து கனம். அப்போ லகுவ என்ற கனம் இல்லை. ஈன வந்து லகுவன் சுட்டி அது கனமாகிது. ஆன்சர் வாலிமி அநியாயக்காரர்கள். அப்போ வாலிமீன என்றா கனம், லாலிமி என்றா கனம் இல்லை. முஸ்லிமீன் என்றா கனம், முஸ்லிமி என்றா கனம் இல்லை. ஸோ அதுவும் சரியான லேசி நூனாகிட்டாகிது. தாலிபாத்துன் வந்து பெண் மாணவர்கள் இல்லாட்டி மாணவிகள். சரியா? ஈன வந்து உன் சவுண்ட் தாலிபாத்துன் உன் சவுண்ட் வர சுட்டி இது கனமாகிது. அதை கனம் இல்லாமல் ஆக்கிறதுக்கு தாலிபாத்து ஆக்கணும். ஈன ஆன்சர் கனம். ருசுலன் ரசூல் த ப்ளூரல் தான் ருசுலன், அது கனமாகிது. ஏண்டா அது அன்சவுண்ட் ஈகிது சுட்டி தூதவர்கள். அது ருசுலுன் சுட்டி கனம், ருசுல என்றா கனம் இல்லை. ஈன ஆன்சர் கனமாகிது. நிசாஉ என்றா நிசாவுன் என்றா கனம், நிசாஉ என்றா கனம் இல்லை. என்றா உன் சவுண்ட் வந்து இல்லை ஐனா. ஸோ அது கனம் இல்லை. சரியான லேசி கான்செப்ட். ஆனால் இது நான் ஏன் இவ்வளோ எக்ஸாம்பிள் செய்கிறேன்டா, சில நேரத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள் செய்யக்கொள்ள அது தலையில் நல்லா அது நிற்கும். ஏண்டா என்ன சரி விளங்காட்டியும் எக்ஸாம்பிள் மூலமாக விளங்க வரும். அது இருந்தால் இது கம்ப்ளீட் அசைன்மெண்ட் ஆடியோ வந்து டைம் போனாலும் பண்ணுறது நான் முதல்ல சொன்ன மாதிரி. அப்போ உங்களுக்கு இந்த அசைன்மெண்ட்டை செய்ய தேவையில்லை. நீங்கள் இதை ஆடியோவை ஒருத்தருக்கு கேட்டாலே போதும், உங்களுக்கு அது ஐடியா வந்துடும் இன்ஷா அல்லாஹ். இது கனம் என்றா என்ன, கனம் இல்லை என்றா என்ன. இதை அல்வந்தா எப்படி நாங்கள் அதை எனது பொருத்தமற்றது அப்படி இல்லாட்டி அது சம்மந்தம் இல்லைன்னு இப்படி சொல்கிறேன், இர்ரிலவெண்ட் இப்படி சொல்கிறேன். கவா இப இதில் அர்த்தம் வந்து கன்னிகள் என்று போட்டிக்குது, கன்னி பெண்கள். ஆனால் டீப் அர்த்தம் இது. ஸோ அதை நாங்கள் குர்ஆனை படிக்கல பார்க்க எலிமெண்ட்டாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஸோ இது நான் கவாயிப சூரா அம்மையத்த சாலிலையும் வருது, கவாயிப அத்துராபன் என்று. ஸோ சரியான டீப் மீனிங் இருக்குது அதுக்கு. எப்படி சரி இது நான் கிராமர் தானே படிக்கிறோம், அர்த்தம் இல்லை. கவா இப சுட்டியும் அது வந்து கனம் இல்லை. கவா இபன் என்றா அது கனம், இன்னும் நூன் இல்லா சுட்டியும் அது கனம் இல்லை. அல் முத்தனாஃபசூன. சரியா? இது வந்து அல் வந்திக்குது ஐ சுட்டி, இது கனமோ கனம் இல்லைன்னு சொல்லலாம். இது வந்து பொருத்தம் இல்லைன்னு தான் ஆன்சர் வரும். சரியா? அல் வந்து சுட்டி. முத்தனாஃபிசூன அர்த்தம் வந்து போட்டியாளர்கள். இதில் ரூட் நஃப்ஸ்ன்றது தான் வருது. நஃப்ஸ் என்ன உங்களுக்கு தெரியும், ஆத்மா. இன்னும் தனஃபஸ் அது வந்து மூச்செடுக்கிறது. ஸோ இது அர்த்தம் இருக்குது. இதில் என்ன கனெக்ஷன் நீங்களே யோசிங்க இன்ஷா அல்லாஹ், உங்களுக்கு ஐடியா ஒன்று வரும். நான் சொன்னதானே இந்த ரூட் லெட்டர்ஸ் தெரியுமெண்டா அதை வச்சு அர்த்தங்கள் எடுக்கலுமெண்டு. ஸோ யோசிச்சு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ், இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கும். முஅல்லிமி ஸோ ஆசிரியர்கள். அப்போ இதை சரியான வார்த்தை வந்து முஅல்லிமீன ஆசிரியர்கள்.
கணம். ஆனால் ஈன வந்து முல்லிமி என்று வந்து இது அதை கணம் இல்லாமாக்கி இது நூன் இல்லாமாக்கி கணம் இல்லாக்கிது. ஆன்சர் வந்து இது கணம் இல்லை. சஃபீனத்தி கப்பல். சூரா கவுஃப்லேயும் வருது. சஃபீனா அது போட்டை உடைக்கிற இலுர் அலைஹிஸ்ஸலாம். ஸோ ஈன வந்து சஃபீனத்தி சஃபீனத்தின் என்றா அப்போ வந்து கணம். சஃபீனத்தி என்று வந்து சுட்டியும் இது கணம் இல்லை. குலூபின் இது எல்லாருக்குமே தெரியும் தானே. குலூபின் என்றா ஹார்ட் இதயங்கள். கால்பெண்டா இதயம், கால்பெண்டா நாய். ஸோ அதை காஃப் மாறுனா அர்த்தம் மாறுது. ஸோ அது சொல்லி அந்த வார்த்தை உச்சரிக்கொள்ள சரியாக உச்சரிங்க இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த கல்ப் என்ற நாய் என்றது சூரா கவுஃபில் வருது. குலூப் என்ற ஹார்ட் என்றது இந்த குர்ஆனில் நிறைய இடத்துல வருது. ஸோ அதுதான் அது உச்சரிப்பு சரியான இம்பார்ட்டன்ட். எப்படி சரி குலூபின் என்ற போக்கில் பின் சவுண்ட் சவுண்ட் வர சுட்டியும் அது வந்து கனமாகிக்குது. குலூபி என்று வந்தால் அது கனம் இல்லை. ஹதாயிக்க வாகுனாபா சூரா அம்மேசானில் வருது. ஹதாயிக்கண்டா தோட்டம், கார்டன். சரியா? ஸோ அதாயிக்கன் என்றா கனம், அதாயிக்க என்றா கனம் இல்லை. அப்போ இன வந்து கனம் இல்லை. ல இப்ரத்தன் இதை வந்து நான் நினைக்கிறேன் ல என்றது அது வந்து தௌக்கீத், அது இது ஷுவர் பண்ணுறது நிச்சயம் என்று சொல்கிறது. இப்ரத்தன் என்றா படிப்பினை. சரி, நிச்சயமாக படிப்பினை இது. இதுவும் வந்து சூரா நாசியாத்லேன்னு நினைக்கிறேன். ஃபிரௌண்ட சம்பவத்தை சொல்லி வருதுன்னு நினைக்கிறேன். ஷுவர் இல்லை, நினைவில்லை. இந்த நாசியாத் சரி அபசல சரி வருது இல்லை. எப்படி சரி இப்ரத்தன் என்று சொன்னால் அது வந்து படிப்பினை. ஓகே, வேறு இடங்கள்லேயும் குர்ஆனில் இது வார இருக்கும் நிறைய இடத்துல. எப்படி சரி இப்ரத்தன் என்ற போகல எங்கட இந்த டாபிக் அகெயின் கிராமரை கண்டுபிடிக்கிறது. கனமாக இல்லையா இப்ரத்தன் என்ற போகல அது தன் நூன் சவுண்ட். இப்போ இவ்வளோ நாங்கள் பண்ணிட்டோம், இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கடைசி அது நூன் சவுண்ட் வந்த சுட்டியும் அது வந்து கனமாகிக்குது. அப்படின்னா கனம் இல்லாமல் எப்படி இதை இப்ரத்த என்று கனம் இல்லாமக்கணும். ஓகே, மாஷா அல்லாஹ். இது சின்ன கான்செப்ட் தான், ஆனால் ஃபுல் அசைன்மெண்ட்டை நாங்கள் பண்ணிட்டோம். உங்களுக்கு பிஸி ஆகளுக்கு தான் இது மெயினாக பண்ணுறது வந்து. அப்போ உங்களுக்கு இது ஒரு தரக்கா இது பெரிய ஆடியோ தான். ஒரு தரக்கா கேட்டிங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் அது பார்க்க தேவையில்லை. அது கான்செப்ட் உங்களை தலையில் வந்துடும். ஹைர் இன்ஷா அல்லாஹ். எல்லோரும் பிஸி, டைம் கொஞ்சம் கஷ்டம். ஆனால் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் மீக்கிற டைமை குர்ஆனுக்கு கொடுங்க. நல்லா சுமனத்தை உங்களோட டைமில் வரக்க செய்வான், அதில் எந்த டவுட்டும் இல்லை. நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு குர்ஆனை விளங்க ட்ரை பண்ணுறோமோ அத்தனை செகண்டும் நல்லா சுமனத்தை நன்மை எழுதுவான். அத்தனை செகண்டும் நாங்கள் ஒவ்வொரு செகண்டும் குர்ஆனை க்ளோஸ் ஆகி கொண்டிருக்கிறோம். இந்த குர்ஆனை விளங்கி அதை படி அதை ஓதி தொழுவையில் ஓதக்கொள்ள விளங்கி ஓதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட க்ளோஸ் ஆகிறதுக்கு எனக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்யணும். ஆமீன். இந்த சாரி டவுட் வழி இருந்தால் மெசேஜ் வந்து போடுங்க இன்ஷா அல்லாஹ்.